வணக்கம் அன்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 6 ஃபீவரில் பார்ட் 5 மெடிசன் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுரத்தோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 64 டைப்ஸ்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதில் தன் வழியில் பிறக்கும் சுரங்கள் 52னும் பிற வழியில் பிறக்கும் சுரங்கள் 12ன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். இதில் தன் வழியில் பிறக்கும் சுரங்கள் 52 இருக்குல்ல, அதில் வலி சுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாத சுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாமா. வலி சுரம் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேரன் யமக வெண்பால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. உடல் முழுமையும் கர்நீரம் அடைதல், முகம் நீர் கொள்ளல், தலை நீர் நிறைந்தது போல் கனத்திருத்தல், சந்துகள் குத்தல், உணவு வேண்டாமை ஆகிய குறிகுணங்களை காட்டி மிகு காய்ச்சல் உண்டாகும். தேரன் கரிசல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 11ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. உடல் முழுமையும் கருத்து நொந்து துடித்து ஆறாத தீயை போல் மெய் முழுமையும் கொதிக்கும்ங்கிறாங்க. சுரம் விட்ட பின் உடல் வியர்த்து திமிர் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. வயிற்றுள் மிகுந்த மந்தம் உண்டாகி வயிறு உப்பி வாயால் மூச்சு விட பண்ணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் யூகி சிந்தாமணி 3ல் பேஜ் நம்பர் 13 14ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. முகம் உதடு இவை இரண்டும் கருத்து இருக்குங்கிறாங்க. உடல் முழுமையும் துடித்து நோதல் ஏற்படும், மிகு தாகம் திமிர் வெப்பம் இருக்குங்கிறாங்க. உடலில் குளிர்ந்து மயிர் கூச்செறிதல் இருக்கும், நடுக்கம் பாரித்தல் இவையெல்லாம் ஏற்படுங்கிறாங்க. எரு கடினப்பட்டு நிறத்தில் வேறுபாடு அடையும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள். ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள்னால் இப்போ புக்கில் இப்படி தானே இருக்கும். இதில் பாடல்களுக்கு கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, யூகி சிந்தாமணி 3ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஆத்தரோட பேரை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாடலுக்கு ஆத்தர் பேரே போடல, பாருங்கள், ஆத்தரோட பேரே போடல. அதனால் ஆத்தர் இல்லா பாடல்களோட விளக்கம்னு கொடுத்து சொல்கிறேன் நான். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு பார்ப்போம். பேஜ் நம்பர் 11ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. உடல் குளிர்தல், கை கால் நடுங்குதல், மயிர் சிலிர்த்தல், சந்துகள் வலி, முகம் மினுமினுத்தல், புறந்தால் வீங்கிட்டு வெளுத்து போகுங்கிறாங்க. உடல் குளிர்ச்சி அதிகமாகி மலம் வறண்டு சுருங்கிடும். அதேமாரி சிறுநீர் குறைதல் ஏற்படுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாடலோட விளக்கம். இது பேஜ் நம்பர் 11 and 12ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. கால் முழுமையும் வலித்து கண் நீல நிறம் அடையும், உடல் எல்லாமே சாம்பல் நிறம் படிந்தாற் போன்று வெளுத்து வறண்டு இருக்கும், நஞ்சு நோயை போன்று விரைந்து பரவும், நெஞ்சு இடிப்பது போல நோகும், தோல் சுருங்குதல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் 12ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்நோய் தொடங்கும் பொழுதே குளிர் தோன்றி அதனால் நடுக்கல் மேலும் மேலும் எழுப்பி மிக்க தாகம் உண்டாக்கும். குளிரும் பொழுதெல்லாம் பல் விறுவிறுத்து உளைதல் ஏற்படும், மூக்கில் எரிச்சல், உடல் தளர்தல், கொட்டாவி, கண்விழி, தலை, தொடை இவை மூன்றும் குறைந்து நோதல் ஏற்படும். வயிற்றில் வாயு மேற்கொள்ளல் ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், இது பேஜ் நம்பர் 12ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. குடலில் சீதம் ஏற்படும், சிந்தை கலங்குதல், மார்பு நோதல், மலம் வரலுதல், சந்துகள் வாளால் அறுப்பது போல் வலித்தல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. உடல் பார்த்திங்கன்னா நடுங்குவதொன்றியும் நறுக்கி துவைத்தது போல் இருக்கும், சோறு வேண்டாமை, நஞ்சன உணவில் அருவருப்பு, வாந்தி, இரவும் பகலும் துயிலில்லாமை, கை கால் கடுப்பு, பூட்டுகளில் மிக்க வலி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மயிர் சிலிர்த்திருக்கும், பாம்பு விடம் கொண்டவனுக்கு உள்ள தாகத்தை போன்று தாகம் உண்டாக்குங்கிறாங்க. களைப்பு தோன்றி தெளியாது, அப்படியே களைப்பு தோன்றுறது அப்படியே தெளியாமல் அப்படியே இருக்கும், அசதியும் ஏற்படும். நெக்ஸ்ட்டு செவன்த்து ஒன் பேஜ் நம்பர் 14ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து இருமல், வாய் ஓயாமல் அடுத்தடுத்து இருமல் வரும், வாய் பிதற்றல், குளிர், உடல் நடுக்கல், மயிர் கூச்செறிதல், இடுப்பு, பூட்டுகள், நெற்றி இவை மூன்று நோதல் ஏற்படும், சோம்பல். நெக்ஸ்ட்டு எய்த் ஒன், இது பேஜ் நம்பர் 14ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. முகம் உதடு இவை இரண்டும் கருத்து இருக்குங்கிறாங்க. உடல் முழுவதும் நொந்து நடுங்கல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. திமிர்த்தல் பாரிப்பு ஏற்படும், உடலில் குளிர்தல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மயிர் கூச்செறிதல் இருக்கும், மயிர் முனை வெடித்தல் இருக்கும்,
மலம் வந்து பந்தித்தல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பேஜ் நம்பர் 14 and 15 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தலைநோய், கண்களில் நீர் சொரிதல், கொட்டாவி, விக்கல், அதிக வந்து சோம்பல் இருக்கும், கை கால் முடக்கல், வயிற்று இறைச்சல் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா மேற்கூறிய பாக்களில் கூறிய குறிகுணங்களை ஒழுங்கு திரட்டி கூறில். அதாவது பாக்கள்னா பாடல்கள், மேற்கூறிய பாடல்கள் இது வரைக்கும் நம்ம கூறிய பாடல்களில் குறிகுணங்கள் கூறினாங்களே அதை வந்து ஒன்றா சேர்த்து சொல்கிறாங்க. சோறு வேண்டாமை, நஞ்சன உணவு அருவறுத்தல், மந்தம், வாந்தி, இரவும் பகலும் துயிலில்லாமை, கொட்டாவி, வயிற்றில் காற்று மேற்கொண்டு சேருதல், திமிர், மிகுந்த மந்தம், முகத்தில் நீர் கொள்ளல், தலைநோய், வாயால் மூச்சு விடல், மூக்கில் எரிச்சல், மிகு சினம், புறந்தால் வீங்கல், வாய் ஓயாது இருமல், பல் விறுவிறுத்து உழைதல், உடல்ல முழுமையும் கருநிறமடைதல், உடல் சாம்பல் படிந்தாற்போல் வெளுத்து வரலல், உடல் துடித்தல், உடல் முழுமையும் ஆறாத தீயை போல் கொதித்தல், உடல் வரலல், மயிர் கூச்செறிதல், குளிரல், சந்துகள் தோறும் குத்தல் குடைச்சல், கண் விழி தொடை இடுப்பு இவை மூன்றும் குடைந்து குடைந்து நோதல், சுரம் விடும் முன் வியர்த்தல், மலம் வந்து தீந்து வரலுதல், நீர் சுருங்கி வெள்ளாட்டு நீரின் நிறத்தை ஒத்து இருத்தல். இது மட்டும் இல்லாமல் அன்றியும் தேரன் மருத்து பாரதத்தில் கூறியது போல வலிசுரத்தில் 10 தினத்திற்குள் எந்த வினையும் வந்து கலக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் குறிகுணங்கள், இந்த மேற்கூறிய குறிகுணங்கள் இல்லாமல் பல்வேறு நோய்களும் இந்த சுரத்தில் வந்து தொடரும் என அறிக அப்படிங்கிறாங்க. வலி சுரம் பார்த்தாச்சு. அடுத்தது வலி பித்தசுரம், வலி கபசுரம். ஃபஸ்ட்டு இப்போ வலி பித்தசுரம் பார்ப்போம். வலி அழற் சுரம், வாத பித்தசுரம் பேஜ் நம்பர் 15 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரவாகடம் பேஜ் நம்பர் 17 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரவாகடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சில வேளையில் உணர்ச்சி இராது, வாய் இனிக்கும், ஆனால் அதிகமாக வந்து கசக்குங்கிறாங்க. விடா அழல் ஏற்படும். யூகி முனி சிந்தாமணியில் வந்து பேஜ் நம்பர் 17 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நா கருத்தல், வாய் கைத்தல், அடிக்கடி தூக்கம், மனங்கலங்கி தயங்கி கண்டது கண்டவாறாக பேசல், உடல் முழுமையும் அசைவது போல வலி, உடல் வடிவு குன்றல், உடல் தினவெடுத்தல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆத்தர் இல்லா பாடல்களோட விளக்கம். ஃபஸ்ட்டு பாட்டோட விளக்கம் பார்ப்போம். இச்சுரத்தில் ஐயமும் கூடி மனக்கலக்கம் ஏற்படுங்கிறாங்க. கண், நாக்கு, கண் இவை இரண்டும் வந்து மஞ்சளித்து காணுங்கிறாங்க. அதோட அப்படியே குளிர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அப்படியே விடாசுரமும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஓக்காலம், அடிக்கடி தூக்கம், மிகு ஒளியுடன், ஒளி இந்த எலி லீ வருதுல அது வந்து சப்தம்ங்கிறாங்க. பள்ளி லீ வருதுல அது வந்து வெளிச்சம். அதனால் இப்போ ஒளி லீ வந்து சப்தம். அதனால் மிகு ஒளியுடன் அப்படின்னா வந்து சப்தம், மிகு சத்தத்துடன் வயிறு இறையும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். பேஜ் நம்பர் 16 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சோம்பல், திமிர், பெருமூச்சு, திகைப்பு, வாந்தி, வாய்ப்பிதற்றல், குளிர், உடல் சிலிர்ப்பு, விடா காய்ச்சல் ஏற்படுங்கிறாங்க. தேர்ட் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். பேஜ் நம்பர் 16 and 17 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. உடல் நொந்து குளிர் கூடி சுரம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அது வருவதும் போவதுமாக இருக்குது, பின்பு தணிந்துடுது. வயிறு அதிகமாக கழிச்சல் ஏற்படுது, அதோட சீதம் கூடிடுது, விழுங்கிறாங்க. விழும்னா மியூக்கஸ் விழும். ஓகே, நெக்ஸ்ட்டு பல்லு, கன்னம் இவை இரண்டும் வந்து சிலிர்த்தல் ஏற்படுங்கிறாங்க. உடல் வற்றிடும், உடலில் வந்து வற்றிட்டு வியர்த்தல் ஏற்படும், விடாசுரம் காய்தல் ஏற்படுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்பாக்களின் பொருள்களை ஒருங்கி திரட்டி நோக்குங்கால். இது வரைக்கும் சொன்ன பாடல்களோட பொருட்களை வந்து ஒன்றா சேர்த்து நோக்குமோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 17 and 18 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. கண் இவை இரண்டும் மஞ்சள் நிறமாக இருக்கும். பல், கன்னம் இவை இரண்டும் சிலிர்த்திருக்கும். உடல் சிலிர்ப்பு ஏற்படும். பல், கன்னம் சிலிர்ப்பு ஏற்படுதா, அதேமாரி உடலும் வந்து சிலிர்ப்பு ஏற்படுது. குளிர், விடாசுரம், சுரம் தணிந்த பின் வயிறு கழிதல், சீதம் விழல், வாய் பிதற்றல், அடிக்கடி தும்மல், பெருமூச்சு, சோம்பல், ஓக்காலம், மனக்கலக்கம் ஏற்படுது. இது வரைக்கும் பார்த்தது நம்ம வாதசுரம் பார்த்தோம், அப்புறம் வாத பித்த சுரம் பார்த்தோம். இப்போ வாத கபசுரம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா. வலி ஐயசுரம், வாத கபசுரம் இது பேஜ் நம்பர் 18 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஆத்தர் எல்லா பாடல்களோட விளக்கம்தான். பாடல் இருக்கும், அதில் எந்த ஆத்தர் பேரும் கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு பாடலோட விளக்கம் பார்ப்போம். வாந்தி, இருமல், இளைப்பு, காதடைப்பு, பெருமூச்சு, விடாசுரம், நடுக்கல், கை கால் வீக்கம், கை கால் இவை இரண்டும் வந்து வீக்கமாக இருக்கும். இவைகள் உண்டாகி நீங்கா துன்பத்தை தருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாடலோட விளக்கம் வந்து பேஜ் நம்பர் 18 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் உலர்தல், விக்கல், தொண்டை, உடம்பு இவை இரண்டும் வந்து நோதல் இருக்கும். உப்பிசம், வெருண்ட பார்வை, முகம் வெளுத்தல், சோர்வு, மயிர் கூச்செறிதல், கை கால் பூட்டுகள் நோதல். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாடல், இதோட பேஜ் நம்பர் வந்து 19 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நா, முகம் இவை இரண்டும் வரலும் அன்றி வாந்தி, அதிக தூக்கம், குளிர் இவை மூன்று வந்து உண்டாகுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாய் நீர் ஊறும், மூக்கு நீர் பாயும், மலமும் நீரும் வந்து வெளிரும் அப்படிங்கிறாங்க. கண் வெளிரும், சுரம் காயும், அனல் வெயில் இவை இரண்டும் விரும்பும் அப்படிங்கிறாங்க. இந்நோய் தீர நாள் செல்லும், அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாடல் ஃபோர்த்து பாடல் பேஜ் நம்பர் 19 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இருமல், இழுப்பு, நா வெளுத்தல், நீர் வேட்கை, வாய் பிதற்றல், வியர்வை உண்டாதல், மிரளல், உடம்பெல்லாம் நோதல், கலக்கம், சஞ்சலம், கழுத்து நோதல், மயிர் சிலிர்த்தல் இவையெல்லாம் ஏற்படுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்பாக்களில் உள்ள குறிகளை தொகுத்து கூறின். இது வரைக்கும் பார்த்த பாடல்களோட குறிகளை வந்து தொகுத்து கூறுறாங்க. வாந்தி, விக்கல், வாய் உலர்தல், வாய் நீரூறல், வாய் பிதற்றல், இருமல், இளைப்பு, காதடைப்பு, மூக்கில் நீர் பாய்தல், முகம் வெளுத்தல், மயிர் கூச்செறிதல், உப்பிசம், சோர்வு, வெருண்ட பார்வை, கண் வெளிரல், அதிக தூக்கம், மயக்கம், வியர்வை, தயக்கம், தாகம், சஞ்சலம் உண்டாதல், விடாச்சுரம், தொண்டை, உடம்பு இவை இரண்டும் வந்து நோதல் இருக்கும். கை கால் இவை இரண்டும் சந்துகளில் வந்து வீங்கி உளைதல் ஏற்படும். அனல் வெயில் இவை இரண்டும் வந்து விருப்பம் ஏற்படும். மலம் நீர் இவை இரண்டும் வெளுத்தலாக இருக்கும். முகம் நீர் இவை இரண்டும் உலர்தல் ஏற்படும். வாதசுரம், வாத பித்தசுரம், வாத கபசுரம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பித்தசுரம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் அலர்சுரம், பித்தசுரம். பேஜ் நம்பர் 20 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேரன் யமக என்பால என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேஜ் நம்பர் 20 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அரக்கர்கள் எவ்வாறு யாவருடைய மனத்தையும் துன்புறுத்துவார்களோ அலர்சுரமும் அவ்வாறே யாவரையும் வருத்துவதாகும் அப்படிங்கிறாங்க. அரக்கர்கள் எப்படி யாவருடைய மனதையும் துன்புறுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த அலர்சுரம் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துருச்சு, நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த அலர்சுரம் அரக்கர்கள் மாதிரி மாறி நம்ம உடம்பை துன்புறுத்தும், வருத்தும் அப்படிங்கிறாங்க. குறிகுணங்கள் பேஜ் நம்பர் 20, 21 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இஃது ஊழி வடவா முகாக்கினியை போல் காய்ந்து பித்தசுரம் என்கிற பெயர் கொண்டு. இது வந்து ஊழி வடவாமுகாக்கினியை போல் காய்ந்து இந்த பித்தசுரம் என்கின்ற பெயரை வந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த அலர்சுரம் அதுதான் பித்தசுரம். பேய் பிடித்தவர் போல் ஆட்டி வருவது, குதிரை போல் பெருமூச்சு எறிதல், முள்ளம்பன்றி போல் மயிர் கூச்செறிதல், மான் போல் மிரண்டு மிரண்டு பார்த்தல், குரங்கு போல் மனநிலை மாறுதல், பருந்தின் கண்கள் போல் சிந்தை சுழலுதல், பகைவர்களை போல நாளுக்கு நாள் பெருகி வளர்ந்து செம்மை நிறம் பொருளை உடல் முழுமையும் பூசியது போல் இருக்கும். கண்டவர் திகைக்குமாறு உடல் சிவத்தல் இருக்கும். உயிர் உடலை விட்டு நீங்குவது போல பலபலவான விதத்தில் மனம் கலங்குதலும் இருக்கும். பாதிரி பூ நிறம் போல கண்ணு, மூக்கு இவை இரண்டு வந்து அடைந்திருக்குங்கிறாங்க. உடல் நடுங்குதல் ஏற்படும். நெக்ஸ்ட்டு குழந்தை வேல் முதலியார் கையேடு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 22 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் உலர்தல், வாந்தி, விக்கல், வயிறு ஊதல், சிறுநீர் சிவந்திரங்கள், தூக்கமின்மை. சுரவாகடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 22 and 23 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நா வரலல், வாந்தி, வாய் பிதற்றல், வாயில் கசப்பு உண்டாதல், வாய் தொண்டை இவை இரண்டு வந்து புண்ணாதல், ஓக்காலம் அன்னம் வேண்டாமை, கண் மலம் மஞ்சள் நிறம் பெறுதல், முகம் கருத்தல், உடல் வெப்பங்கொள்ளல், மெய் வாடல், நீர்வேட்கை மிகுதல், உடல் குளிர்ந்து சிலிர்த்தல், மிகுதியும் கழிதல், சிறுநீர் சிவந்து இழிதல். நெக்ஸ்ட்டு
ஆத்தர் இல்லா பாடல்களோட விளக்கம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 21 இருக்குது ஃபஸ்ட்டு பாடலோட விளக்கம். அதை போய் பார்த்துக்கோங்க. நாச்சுவை குன்றல், நாச்சுவை வந்து குன்றிடும். வாய் நீர் சுரந்து வடிதல் இருக்கும். வாயில் வந்து கைத்து தலை வந்து சுற்றி என் திசைகளும் அப்படியே நடுங்குதல் போன்ற ஒரு தோற்றம் உண்டாகும். உடல் சிவந்து காணும். உடலில் வந்து வன்மை குன்றி இளைப்பு களைப்புலாம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாடலோட விளக்கங்கள். இது பேஜ் நம்பர் 21 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நா தடுமாறல், படபடவென்று பேசல், வாய் பிதற்றல், நீர் வேட்கை, கண் சிவந்திருத்தல், வயிறு கழிதல், உடல் வாடல், உடல் புண்ணாதல், புத்தி மயங்கல், முகம் கருத்தல். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாடலோட விளக்கங்கள். இது பேஜ் நம்பர் 21 and 22 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் கைத்தல், மனம் கலங்குதல், உள்ளம் கொதித்தல், நீர்வேட்கை மிகுதல், உடல் நெருப்பு போல எரிதல், உடல் வந்து நெருப்பு மாதிரி எரியும். கை கால் இவை இரண்டும் மஞ்சள் நிறம் பெறுதல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாடலோட விளக்கம். இது பேஜ் நம்பர் 23 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் கைத்தல், வாய் பிதற்றல், மிக்க மயக்கம், அதோடு சேர்ந்து நீர் வேட்கையும் இருக்கும். மிக்க உறக்கம் கொள்ளல், அதிகமான மயக்கம், அதோட நீர் வேட்கை இருக்கும், அதிகமாக உறக்கம் கொள்வாங்க. விக்கல், தவித்தல், அடிக்கடி கழிதல், நீர் எரு உடல், நீர்ன சிறுநீர், எருன மோஷன், உடல் இவை மூன்றுமே வந்து சிவந்திருத்தல், தன்னறிவு இன்றி எழுந்து எழுந்து படுக்கையை விட்டு ஓடல், தன்னோட அறிவு இல்லாமல் எழுந்து படுக்கையை விட்டு ஓடிடுவாங்க. பித்த சுரங்களின் குறிகுணங்களை தொகுத்து கூறின். இது வந்து பேஜ் நம்பர் 23 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் நீர் அதிகமாக வடிதல், வாய் கசப்பு, வாய் பிதற்றல், சுவையின்மை, நா தடுமாறல், ஓக்காலம், படுக்கையில் தங்காமை, மனக்கலக்கம், மயக்கம், இளைப்பு, வயிறு கழிதல், நீர்வேட்கை, இடைவிடாமல் சுரம் காய்தல், உடல் கண் சிறுநீர், இவை மூன்று வந்து செம்மை நிறம் அடைதல். நெக்ஸ்ட்டு அலர் வலிச்சுரம் 5th one, பித்த வலிச்சுரம். இது பேஜ் நம்பர் 23 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரவாகடம் பேஜ் நம்பர் 24 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாந்தி பொறுமல், தாகம் இருக்கும், வியர்வை உண்டாதல், வெயிலில் விருப்பம், மயக்கம், உணவில் வெறுப்பு, நெஞ்செறிவு, மந்தம், படுக்கையில் புரளல், தூக்கத்தில் பற்களை கடித்தல், கண் நோய், அரைக்கண் தூக்கம், கண் வெளுப்பு, மிகு சுரம், சுரம் விட்டு விட்டு காய்தல், குளிர்தல், கழுத்து வயிறு தலை, இவை மூன்றும் வறண்டு காணுதல், உடல் மிகவும் மஞ்சள் நிறமடைதல், உடலின் ஒளி குறைதல், உடலில் திணவு. நெக்ஸ்ட்டு ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள். இது பேஜ் நம்பர் 24 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அழல் 2 பங்கு, வலி 1 பங்கு, இவை ரெண்டுத்தையும் கூட்டி சுரம் வந்து வருதுங்கிறாங்க. இது ரெண்டும் கூடி வரும்போது சுரம் வருது. அது வந்து என்ன செய்யுது, மந்தம், வயிறு நொந்து, உண்டவை வந்து செரியாமல், உணவு சாப்பிட்றோம்ல அது வந்து செரியாமல் வாந்தி ஆகுதல் ஏற்படுதுங்கிறாங்க. கண் வெளுத்து நோதல், பொறுமல், மிக்க சுரம் காய்தல், உடல் மஞ்சளித்தல், உடல் ஊதல் போன்ற குறிகுணங்களாக காட்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அழல் ஐயசுரம். இது பித்த கபசுரம் சொல்லுவாங்க. இது பேஜ் நம்பர் 24 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. கையேடு பேஜ் நம்பர் 25 and 26 இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாய் பிதற்றல், இருமல், நீர்வேட்கை, வியர்வை, வயிறு பொறுமல், மயிர் சிலிர்த்தல், மிகுந்த தூக்கம், உடல் நோதல். நெக்ஸ்ட்டு அழல் ஐயசுரத்தில் யூகி சிந்தாமணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 26 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. குறிகுணங்களை பார்ப்போம். வாய் பிதற்றல், இருமலால் மார்பு நோதல், இருமி வந்து மார்பு வந்து வலிக்கும்ல, மார்பு நோகும். நா வழுவழுத்தல், நாக்கும் மூக்கும் நன்னிலை மாறல், தலை புறங்கழுத்து வலித்தல், வெப்ப மிகுந்தல், அளவு கடந்து உடல் வியர்த்தல், மயிர்கூச்செறிதல், மிகுந்த தூக்கம். சுரவாகடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பேஜ் நம்பர் 26 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. பிதற்றல், மெல்லன மூச்சு வாங்கும், இருமல், நாவரலல், அடிக்கடி வியர்வை விடுதல், தலை கழுத்தில் வந்து எப்போதும் வந்து வியர்க்கும் அப்படிங்கிறாங்க. கண்கள் எரியும், உடல் வலித்து வாடல், வற்றுதல் இருக்கும், உடல் வற்றி போயிடும். நெக்ஸ்ட்டு ஐயசுரம். ஐயசுரம்னா கபசுரம். இது பேஜ் நம்பர் 27 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க.
நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோங்கிறது ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாதசுரம் பார்த்தோம், அடுத்தது பித்தசுரம் பார்த்தோம், இப்போ கபசுரம் ஐயசுரம் பார்க்க போகிறோம். வாதத்தில் வாதசுரம் பார்த்துட்டு வாத பித்தசுரம் பார்த்துட்டு கபசுரம் பார்த்தோம். அப்புறம் பித்தசுரம் பார்த்துட்டு பித்தவாதசுரம் பித்த கபசுரம் பார்த்தோம். இப்போ கபசுரம் பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 27 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேரர் யமக வெண்பால கூறியிருக்கிறது என்னன்னு பார்ப்போம். குறிகுணங்களை பார்ப்போம். அச்சம், மன வேற்றுமை இவை முகத்தில் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. மத்தள ஒளி, வானம் குமுறும் ஒளி எப்போதும் காதில் ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. உடலின் மயிர்கால்கள் தோறும் வியர்வை தோன்ற செய்து நீர் பசை உண்டு பண்ணி வடவா முகாக்கினி சுரம் உண்டாக்கும். இந்த வடவா முகாக்கினி சுரம் நம்ம ஏற்கனவே அழல் சுரத்தில் பார்த்துருப்போம். பித்தம் இது ஊழி வடவா முகாக்கினி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பித்த சுரத்தில் பார்த்தது. அதே கபசுரத்தில் வெறும் வடவா முகாக்கினி சுரம் உண்டாக்கி ஒரு நாழிகைக்குள் உடல் வெம்மை நிறம் அடைய செஞ்சிடும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தேரங்கரிசலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 27 அண்ட் 28 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. 1000 கண்ணுடைய இந்திரன் அவங்களோட உடல் என்ன ஆகுதுன்னா ஊர்தியாகிய வெள்ளை யானையின் நிறம் போல வெளுத்துடுது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா குறிகுணங்களை காட்டிட்டு முப்பினியை வர வைக்கிறாங்க, முப்பினியோட குறிகுணங்களை தொடர வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ குறிகுணங்களை காட்டுறாங்க. என்னென்ன குறிகுணங்கள்னு பார்ப்போம். இருமல், கோழை கக்கல், இளைப்பு, உடல் வன்மை குன்றல், உடல் வீங்குதல், மேல் மூச்சு, மூச்சு திணறல், அடிக்கடி களைத்து போதல், வாய் குளறல், செருக்கு, அதட்டி பேசுதல், வலி, தளர்ச்சி, நீர்வேட்கை, இடைவிடா காய்ச்சல். இப்போ இந்த குறிகுணங்களெல்லாம் காட்டிட்டு முப்பினியை வர வைக்கிறாங்க, முப்பினியோட குறிகுணங்களை தொடர வைக்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். அதை வாய் பிதற்றல், தன்னிலை அறியாமை, மண்டையில் மிகுந்த சூடு, கொல்லும் பிணியை போல் பிசுபிசுத்த வியர்வை, காது இறைதல், காது கேளாமை. நெக்ஸ்ட்டு சுரவாகடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 28 அண்ட் 29 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இருமல் இருக்கும், இளைப்பு இருக்கும், களைப்பு பிறப்பித்தல், நெஞ்சு இலகுதல், மனந்துவலல், எப்பொருளிலும் வெறுப்படைதல், தூக்கமின்மை, இரு கண்களிலும் பீலை சாரல், ஊன் கொள்ளாமை, உடல் நொந்து அழற்றல், உடல் வெப்பமாதல், சுரம் மிகுந்தெழுதல், மிகச் சுரம் காய்தல், பின்பு தணிதல், காயுது அதுக்கப்புறம் பின்னாடி தணியுது, வயிறு கழிதல், மலம் நீர் இவை இரண்டு கழிதல். நெக்ஸ்ட்டு யோகி சிந்தாமணியில் பார்ப்போம். பேஜ் நம்பர் 29 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் துவர்த்தல், நாச்சுவை அறியாமை, விக்கல், தொண்டை நோதல், நாக்கு முகம் இவை வெளுத்தல், இருமல், இளைப்பு, பெருமூச்சு விடல், மேல் மூச்சு, தயக்கம், மார்பு நோதல், உடல் வெப்பமாதல். நெக்ஸ்ட்டு ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாடல் இது பேஜ் நம்பர் 28 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. விக்கல் வியர்வை, இருமல் பெருமூச்சு, மார்பில் கோழை கட்டி குறுகுறுத்தல், உடல் வெதும்பல், மிக்க பேதி, பெருமூச்சு, தயக்கம், முகம், கை, கால் இவை மூன்று வெளுத்திருக்கும், மெய் குளிரல். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஐயசுரம் வந்துச்சுன்னா மருத்துவர்கள் நமக்கெல்லாம் கைவசப்படாது அப்படிங்கிறாங்க. நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது கைவசப்படாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மற்ற மெடிசின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களா அதை கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் பாடலோட விளக்கம் இது பேஜ் நம்பர் 29 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நான் சுவை அறியா, வாய் நீர் ஊறல், விக்கல், தொண்டை, மார்பு இவை இரண்டும் நோகும், இருமல், முகம் வெளுக்கும், உடல் திணவு ஏற்படும். நெக்ஸ்ட்டு பல நூலோர்களும் கூறிய குறிகுணங்களை தொகுத்து கூறுமிடத்து இந்நோயில் நிறைய நூலோர்கள்லாம் கூறியிருக்காங்க. அதில் இந்த பாடல்கள்லாம் கூறியிருக்காங்களே அந்த குறிகுணங்களை தொகுத்து மொத்தமாக சேர்த்து சொல்ல வராங்க. சுரம் தோன்றும் முன்னரே, சுரம் தோன்றதுக்கு முன்னாடி காது இறைந்துடுது. ஃபஸ்ட்டு காது இறைந்து மத்தள ஒளி போல், இடி இடிப்பது போல், காதில் ஒருவித ஒளி ஓசை, அதாவது காதில் ஒருவித ஓசை கேட்டுக்கொண்டே இருத்தல். தலை, நெக்ஸ்ட்டு தலை, தலையில் ஏதோ ஊறுதலை போல் இருத்தல் போன்ற முற்குறிகுணங்களை காட்டி சுரம் வர வச்சிருது. அப்புறம் சுரம் வர வச்சிருதா, அச்சுரம் பெரிய நெருப்பில் எழும் சூட்டை போல் காணும், சுரத்தின்
பெருக்குக்கு ஏற்ப, அதாவது பெரிய நெருப்பில் எழுற சூடு மாதிரி இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுரத்தின் பெருக்குக்கு ஏற்ப, சுரத்தின் லெவலுக்கு ஏற்ப, சுரம் எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு ஏற்ப வாய்க்குழறல், பிசுபிசுத்த வியர்வை, இருமல், மார்பில் கோழை கட்டி கொண்டு குறுகுறு என ஒலி எழுதல், குறுகுறுன்னு ஒரு ஒலி வந்து எழுதுங்கிறாங்க. கோழை கக்கல், மேல் மூச்சு, அடிக்கடி களைத்தல், உடல் வெளுத்தல், விக்கல், தயக்கம், மார்பு உளைதல், நீர் வேட்கை, மூச்சு தடுமாறல், அடிக்கடி கழிதல், உடல் வீங்குதல் என்னும் குறிகுணங்களை காட்டிட்டு, சுரம் வந்ததுக்கப்புறம் காட்டிட்டு முப்பினியின் குறிகுணங்களாகிய ஆடல், பாடல், அலைதல், புரளல், வாய் பிதற்றல் இவையெல்லாம் வந்து உண்டாக்கிட்டு கொல்லுவதும் உண்டு அப்படிங்கிறாங்க, சாவடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன் ஐய வலி சுரம், கப வாத சுரம். இது பேஜ் நம்பர் 30 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரவாகடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 31 இருக்குது பேஜ் நம்பர், போய் பார்த்துக்கோங்க. இருமல், கோழை கக்கல், பெருமூச்சு, உடல் வந்து மெலிதல், சோர்வடைதல், வேறுபாடு அடைதல், பசியின்மை, இனிப்பு புளிப்பு இவை இரண்டிலும் வந்து விருப்பம் இருக்கும், மிக குளிர்ந்து அதன் பின்ன சிறிது சுரம் வந்து தோன்றுங்கிறாங்க. மார்பு, ஈரல், நெற்றி இவை மூன்றத்துலேயும் வந்து துடிப்பு உண்டாகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனக சபாபதி முதலியார் கையேடு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது பேஜ் நம்பர் 31 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஐயம் வந்து அதிகரிச்சுட்டு வலியோடு கூடி சுரத்தை வந்து ஏற்படுத்துது, அந்த சுரத்தில் முப்பினி வந்து தொடர வைக்கும் அப்படிங்கிறாங்க. கை, கால், நெஞ்சு இவை மூன்றும் நோகுங்கிறாங்க. வயிறு நொந்து கழிதல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐய வலி சுரத்தில் காணும் குறிகுணங்களை தொகுத்து கூறின். ஐய வலி சுரம்லாம் இருக்குல்ல, அதில் என்னென்ன குறிகுணங்கள் சொன்னாங்களோ அதை அப்படியே மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது பேஜ் நம்பர் 31 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தலை நடுக்கல், அடுத்தடுத்து இருமல், அடிக்கடி கோழை கக்கல், பெருமூச்சு வாங்குதல், உடலில் வந்து விரைத்து கொள்ளல், உடலில் இருக்கக்கூடிய நிறமும் வன்மையும் கெட்டுரும், மெலிந்து நோதல், சோர்வடைதல், கை கால் குளிர்தல், சுவையின்மை, இனிப்பு புளிப்பு இவை இரண்டும் வந்து விருப்பம் உண்டாகுது அப்படிங்கிறாங்க. ஈரல் இருக்கும் இடத்தில் துடிப்பு உண்டாகுங்கிறாங்க. அதேமாரி நெற்றி நடுவுலையும் துடிப்பு ஏற்படுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஐய அழல் சுரம். இது கப பித்த சுரம் சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 31 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரவாகடம் பேஜ் நம்பர் 32 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நாக்குக்கு மேலே, நாக்குக்கு கீழே, நாக்குக்கு மேலே வந்து அறத்தை போல் சுரசுரத்தல் இருக்கும், நாக்குக்கு கீழ் நாக்கு வந்து வழுவழுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோழையாக வாந்தி எடுத்தல், பசி இருப்பினும் உணவு செல்லாமை, வெளுப்பாக அடிக்கடி கடிதல், மிகுந்த நீர் வேட்கை, சுரம் விட்டவுடன் உடல் முழுவதும் சில்லிடும், உடல், கை, விலா, நெஞ்சு இவைகள்லாம் வெப்பம் அப்படியே ஹீட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் முகவாய்க்கட்டை இருக்குல்ல அது தொங்கி விடுங்கிறாங்க. என்னும் குறிகுணங்களோடு விடாசுரம் காயும் அப்படிங்கிறாங்க. இந்த சுரத்தோட கொடுமையால் குருதி அதிகமாகி மூக்கு, நாக்கு, எருவாய் இவை மூன்றிலையும் வந்து வழியாக கசியும், வெளியேறுங்கிறாங்க. இந்த மூன்றின் வழியாக வந்து கசியும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படிங்கிறாங்க இந்த பிளட்டு. நெக்ஸ்ட்டு கனக சபாபதி முதலியார் கையேடு. இது பேஜ் நம்பர் 33 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. கொடிய இருமல், நெஞ்சு எரிதல், கண் சிவத்தல், வாடி பஞ்சடைதல், மூக்கு நீர் பாய்தல், பெருமூச்செறிதல், நா இனித்து உலர்தல், வெள்ளோ காலம், சோம்பி இருத்தல், சில வேளை உடல் வாடிடுது, மனம் தளர்ந்து போயிடுது, கை கால் வலித்தல், படுக்கையில் வந்து பொருந்தாதிருத்தல், படுக்கையை விட்டு அடிக்கடி எழுந்து ஓடல், உரத்து பேசுவாங்க, பெண்களின் மேல் இச்சை கொள்ளல். நெக்ஸ்ட்டு ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள். ஃபஸ்ட்டு பாடல் பார்ப்போம். இது வந்து ஐய அழல் சுரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஐய தீ சுரத்தில் சுரம் வந்து அதிகமாகி சுரம் விட்டவுடன் வேர்வை ஏற்படுது. நா வெந்து உலர்தல், கசத்தல் இவையெல்லாம் ஏற்படுது. நா வெந்து போயிடுது, நா உலர்ந்து போயிடுது, நாக்கு கசத்தல் ஏற்படுது. சுரம் வந்தாலே நார்மலாகவே கசக்கும்ல, அதை இதில் சொல்லியிருக்காங்க. தொண்டை கட்டல் ஆகிய குறிகுணங்களை காட்டி சுரம் வந்து விட்ட சில நாட்களுக்கே தலைமயிர் வந்து நரைத்திரும் அப்படிங்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வாதம் பார்த்தோம், அதோட வாத பித்தம் வாத கபத்தை பார்த்தோம். அடுத்து பித்தம் பார்த்தோம், பித்த வாதம் பார்த்தோம், பித்த கபம் பார்த்தோம். அடுத்தது இப்போ கபம் பார்த்தோம், கபவாதம் பார்த்தோம், கப பித்தம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கலப்பு சுரம் பார்க்க போகிறோம். அதாவது 10th ஒன் முக்குற்ற சுரம் பார்க்க போகிறோம். முப்பினி சுரம் பேஜ் நம்பர் 33ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வேறு பேர்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது கலப்பு சுரம், தொந்த சுரம், சன்னிபாத சுரம்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு, 3 பேர் இருக்குது. ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாடலோட விளக்கம் இது பேஜ் நம்பர் 33 and 34ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாய் பிதற்றல், வாந்தியாதல், நா வறண்டு போதல், உடலின் கண் அமைந்த முக்குற்றங்களிலும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டதைப் போல கூடி மருவி வரும் நோயாம். உடலில் கண் அமைந்த முக்குற்றங்களும், இந்த முக்குற்றங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டு இருக்கோ அதேமாரி இதுவும் கூடி மருவி வரும் அப்படிங்கிறாங்க. மிகுந்த வெப்பமாக காய்ந்து வியர்வை உண்டாகும் அப்படிங்கிறாங்க. பிரமை உண்டாதல், மிகுந்த நீர் வேட்கை, குளிரும் நடுக்கலும் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாடல் ஆத்தரில்லா பாடல்களோட விளக்கங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் பாடல் பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு பேராவாக சொல்லியிருப்பாங்க. அன்றியும் முப்பினி சுரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குளிர்தல், நடுக்கல், உடல் முழுமையும் வியர்த்தல், மார் துடித்தல் எனும் குறிகுணங்களை காட்டிட்டு பின்னாடி இந்த சுரம் உண்டாகுது அப்படிங்கிறாங்க. பின்பு சுரம் உண்டான உடனே அது மிகுதிப்பட்டு வாய் பிதற்றல் ஏற்படுது. கண்ணில் சிவத்தல், நெருப்பு போல் எரிதல் இருக்குது. படுக்கையில் இருக்க ஒட்டாமை, அரட்டல், புரட்டல், அறிவு மயங்கல், ஆடல், பாடல், சிரித்தல், துணியை அவிழ்த்து எரிதல் எனும் குறிகுணங்களை காட்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பாட்டு, அதோட தேர்டு பேராகிராஃபோட மீனிங் இது பேஜ் நம்பர் 34 and 35ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சுரம் விட்ட பின் பகலில் தூங்கல், இரவில் விழித்து கொண்டே இருத்தல், நான் துவண்டது போல் காணல், இல்லைன்னா சிவந்திருக்கும். உமிழ்நீர் சுரந்து சிவந்திருத்தல், இல்லைன்னா கைத்தல் அப்படிங்கிறாங்க. சிவந்திருக்கும் இல்லைன்னா கைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. கண் இமை துடித்தல், காது இறைதல், கழுத்தில் முள் சொருகியது போல் இருத்தல், கை கால் பூட்டுகள் வலித்து அசைக்க முடியாமல் இருத்தல், தலை சுற்றல், ஏதோ ஊறுவது போன்ற உணர்ச்சி ஏற்படல், உடலில் அடிக்கடி வியர்த்தல், உடலில் முழுமையும் நோதல் இருக்கும், உடலில் சத்தற்று போதல் இருக்குது, சோம்பல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பேராவோட விளக்கம் இது பேஜ் நம்பர் 35ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இவ்வாறு சுரம் வருவதும் கொஞ்சம் விடுவதுமாக இருந்து காட்டிட்டு ஐயப்பெருக்கு உண்டாக்கிட்டு மிகுந்த சுரத்தோடு மார்பு நோதல் ஏற்படுத்துது. தொண்டை சளி கட்டல் இருக்கும். காதில் கேளாமை, காதில் குறுகுறு என ஒலி எழுதல் ஏற்படுது. முகம், உதடு இவை இரண்டும் கருத்தல் ஆகுது. மூக்குத்தண்டு நீண்டு சில்லிட்டு காணும். கை கால் இவை சில்லிடல் எனும் குறிகுணங்களை காட்டி கொல்லுவதும் உண்டு அப்படிங்கிறாங்க. முப்பினாலே கொல்றது தான். உயிரில் நிறைய குறிகுணங்களை காட்டிட்டு ரொம்ப ஹெவியான குறிகுணங்களை காட்டிட்டு கொள்வது தான் அதோட கான்செப்ட். தண்ணி நோய் வகை இது பேஜ் நம்பர் 35ல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இவ்வாறு முக்குற்றத்தால் எழுந்த சனி நோயை சில நூலோர் சில நூலோரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது திரிந்த முக்குற்றத்துள் 3ஆக திரிந்திருக்குல்ல, வாதம், பித்தம், கபம்னு. அந்த திரிந்த முக்குற்றத்துள் தனித்தனியாக திரிந்திருக்கா. அதில் எக்குற்றம் முதலிலிருந்து மற்ற குற்றங்களை தனக்கு துணை கொண்டதோ, இப்போ வாதம், இதுதான் வாதம்னு வச்சுப்போம். இது பித்தம். அப்போ வாதம் பித்தம் தனக்கு துணையாக கொண்டுச்சு, அப்போ வாத பித்தம். அக்குற்றத்தையே முன்னிட்டு அதற்கு பெயரிட்டிருக்காங்க. வாதம் பித்தத்தை துணையாக கொண்டதுனால வாத பித்தம் அப்படிங்கிற பெயரை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது கிடையாது. எந்த குற்றம் திரிந்திருக்கோ, திரிந்த முக்குற்றத்துள் எக்குற்றம் முதலிருந்து மற்ற குற்றங்களை தனக்கு துணை கொண்டதோ, எக்குற்றம் முதலிருந்து எந்த குற்றத்திலிருந்து முதலிருந்து மற்ற குற்றங்களை தனக்கு துணையாக கொண்டிருக்கோ அக்குற்றத்தையே முன்னிட்டு, அந்த குற்றத்தையே முன்னிட்டு அதற்கு பெயரிடுறாங்க. ஓகேவா? இதுக்கு 3 வகை என வகுத்தனருங்கிறாங்க. இதுக்கு 3 வகையை வகுத்திருக்காங்க.
சில நூலோர் அப்படிங்கிறாங்க. அதனால் சில நூலோர் வந்து 3 வகை வகுத்திருக்காங்கங்கிறது கிடச்சிருதா. நெக்ஸ்ட்டு யூகி முனி, இவங்க வந்து முக்குற்றத்தை எத்தனை வகைன்னு பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். திரிந்த குற்றங்களின் வன்மையால் காணும். இந்த ஒரு குற்றம் வந்து அதோட வன்மை, அந்த அந்த குறிகுணங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக அதோட தாக்கம் இருக்குதோ, குறிகுணங்கள் அல்லது நோய் உண்டான இடங்கள், அது குறிகுணங்களாக இருக்கலாம், இந்த குறிகுணங்களாக இருக்கலாம், இல்லை நோய் உண்டான இடங்கள். இது வந்து கையோ காலோ மார்போ முதுகோ வயிறோ அந்த மாரி இடங்களை பொறுத்தும் இருக்குது கொண்டு ஒவ்வொரு பெயரினை அமைத்திருக்காங்க. அதுக்கு 13ன்னு சொல்கிறாங்க. அப்போ யூகி முனி கூறியது 13 வகை. முப்பினி வந்து 3 வகையாக பிரிஞ்சிருக்கு, 13 வகையாக பிரிஞ்சிருக்கு. 3 வகை வந்து சில நூலோர், 13 வகைங்கிறது யூகி முனி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இது பேஜ் நம்பர் 35 இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்நோய் வந்து 10 என கூறினார் அப்படிங்கிறாங்க. அவற்றை தனித்து முப்பினி நோய் சன்னி நோய் என்னும் தலைப்பின் கீழ் கூறப்படும். இது பேஜ் நம்பர் 112 இருக்குது. அதாவது இதே மெடிசன் புக்கில் சன்னி நோய் வந்து தனியாகவே ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து தேரர் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சன்னி நோயை சில நூலோர் 3 வகைன்னு சொல்லியிருக்காங்க, யூகி முனி 13 வகைன்னு சொல்லியிருக்காங்க. இதே தேரர் வந்து 10 வகை சொல்லியிருக்காங்க. சில நூலோர் வந்து 3 வகை, யூகி முனி வந்து 13, தேரர் வந்து 10 வகைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதோடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மந்த சுரத்துலேருந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.